வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 மெய்யெண்கள் இதில் எடுத்துக்காட்டு 2ல் 8 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. √3 தசம விரிவை காண்க. இந்த √3 இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிச்சோம்னா தசம விரிவு கிடைச்சிரும். வர்க்கமூலம் கண்டுபிடிக்கலாம். நமக்கு புக்கில் பார்த்தோம்னா ஒரு புள்ளிக்கு அடுத்து தசம புள்ளியிலிருந்து ஒரு 7 இலக்கம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவ்வளோலாம் கண்டுபிடிக்க வேண்டாம். நம்ம ஒரு 3 இலக்கம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். உங்களுக்கு மார்க்லாம் குறைக்க மாட்டாங்க. சரியா? இப்போ பார்க்கலாமா? பாருங்க. 3 என்ன கண்டுபிடிக்க போறோம்? வர்க்கமூலம் கண்டுபிடிக்க போறோம். நீள் வகுத்தல் முறையில் வர்க்கமூலம். சரியா? இப்போ பாருங்க, வர்க்க வாய்ப்பாடு நமக்கு தெரியணும். அதாவது வர்க்க வாய்ப்பாடுனா என்னன்னா, ஓரொன்னா 1, 2 4, 3 9. இதான் என்னது? வர்க்க வாய்ப்பாடு. இங்க 3 இருக்கு. எது கரெக்டா இருக்கும்? ஓரொன்னா 1 இது கரெக்டா இருக்குமா? 2 4 இது கரெக்டா இருக்குமா? ஓரொன்னா 1 தான் கரெக்டா இருக்கும். 2 4 என்ன ஆயிரும்? இதை விட அதிகமா போயிடும். அப்ப எது செட் ஆகும் நமக்கு? ஓரொன்னா 1. ஓரொன்னா 1 பெருக்கி எழுதிட்டோம். இப்போ இதை மைனஸ் பண்ணிருங்க. 3ல 1 கழிச்சா 2. இப்போ பாருங்க, நமக்கு இங்க இருந்து இறக்குறதுக்கு இலக்கங்கள் இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும்? 2 0 சேர்க்கணும். சாதாரண வகுத்தல்னா ஒரு 0 சேர்ப்போம். இது வந்து என்னது? வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறோம் நீள் வகுத்தல் முறையில. அப்ப 2 0 சேர்க்கணும். இங்க 2 0 சேர்த்தோன்னு இங்க என்ன செஞ்சிடணும்? புள்ளி வச்சாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே 2 கொண்டு பெருக்கி எழுதணும். 1 இருக்கா? 2 கொண்டு பெருக்கினா என்ன வரும்? ஓ2 2. இப்ப பாருங்க, ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2 பக்கத்துல என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை கொண்டு பெருக்கி உள்ள எழுதணும். பாருங்க, 2 இருக்கு, நான் 6 போடுறேன். அப்ப 26. இதை எதை கொண்டே பெருக்கணும்? 6 கொண்டே பெருக்கணும். பெருங்க. 6 6 36க்கு 6 மிச்சம் 3. அதுக்கு அடுத்தது 6 2 12, 3 156 வந்திருக்கு. சரி, இங்க என்ன இருந்துச்சு? 2 இருந்துச்சு. நம்ம இங்க 6 போட்டு பார்த்தோம். அதுக்கடுத்து 7 போடுவோமா? அப்போ 2 பக்கத்துல 7 போட்டா 27. 27 7 கொண்டே பெருங்க. பெருங்க. 7 7 49க்கு 9 மிச்சம் 4. 7 2 14, 14 ஒரு 2 18. சரி, இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்து பாருங்க, 2 இருந்துச்சு, 6 போட்டா 7 போட்டா, அதுக்கு 8 போட்டு பார்ப்போமா? 8 போட்டா 28. 28 8 கொண்டே பெருங்க. பெருக்குங்க. 8 8 64க்கு 4 மிச்சம் 6. 8 2 16. 16 6 கூட்டா 22 224. இப்ப வாங்க, எது வந்து நமக்கு கரெக்டா இருக்கும்? அதுதான் கொஸ்டின். இங்க 200 இருக்கு. 6 போட்டோம்னா 156 வந்திருக்கு. இதோட ரொம்ப கம்மியா இருக்கு. 7 போட்டோம்னா 189 வந்திருக்கு. இதுதான் நமக்கு கரெக்டா இருக்க போகுது. 8 போட்டோம்னா இந்த 224 விட அதிகமா போயிடுது. அப்ப இதுதான் நமக்கு செட் ஆகும். இதுதான் செட் ஆகும். என்னது? 189. என்ன நம்பர் போட்டோம்? 7 போட்டோம். அப்ப இங்கேயும் 7 போடணும், இங்கேயும் 7 போடணும். சரியா? இப்ப மைனஸ் பண்ணிடுவோமா? இப்ப பாருங்க, 10 இங்க இது பண்ணி கொண்டு 10. 10ல 9 கழிச்சா 1. இந்த இடத்துல 9 இருக்கும். 9ல 8 கழிச்சா 1. இங்க 1 மைனஸ் 1 0 தான். அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து 2 0 சேர்க்கணும். சரியா? ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது வர்க்கமூலம். இப்ப பாருங்க, எப்பயும் போலதான் இங்க என்ன இருந்தாலும் சரி 2 கொண்டு பெருக்கி அப்படியே எழுதுங்க. 1.7 இருக்கா, அதை 17 எடுத்துங்க. 17 2 கொண்டு பெருக்குனா 34. சரியா? இப்ப பாருங்க, இந்த 34 பக்கத்துல என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை கொண்டு பெருக்கணும். நான் 34 பக்கத்துல 3 போடுறேன். அப்ப 343. 343 3 கொண்டே பெருக்கணும். 3 9. 3 12. 12க்கு 2 மிச்சம் 1. 3 9 9 1 10. 1029. ஒருவேளை இந்த 34 இருக்கா, 34 தானே இருக்கு, அதுக்கு பக்கத்துல 4 போட்டோம்னா 304. இதை 4 கொண்டே பெருக்கணும். 4 கொண்டே பெருக்கணும். இந்த 1100 விட அதிகமா போயிடும். அப்ப எதுதான் நம்ம கரெக்டா இருக்கும்? 3 தான் கரெக்டா இருக்கும். அப்ப 3 போட்டா என்ன வந்திருக்கு? 1029. என்ன போட்டோம்? 3. அப்ப இங்கேயும் 3 போடணும். இந்த டாப்லயும் 3 நம்ம போடணும். சரியா? இதை மைனஸ் பண்ணிருங்க. 10. 10ல 9 கழிச்சா 1. இந்த 9 இருக்கும். 9ல 2 கழிச்சோம்னா 7. 0 தான் இருக்குமா? 0 மைனஸ் 0 0. 1 மைனஸ் 1 0வா மாறிடும். அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? திரும்பியும் 2 இலக்கம் சேர்க்கணும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல என்ன இருந்தாச்சு? 2 கொண்டு பெருக்கி எழுதணும். 2 கொண்டு பெருக்கலாமா? 1.73 173 எடுத்துங்க. 2 கொண்டு பெருங்க. 2 3 6. 7 2 14. 14 மிச்சம் 1. 1 2 2 2 346. இப்ப பாருங்க, இந்த 346 பக்கத்துல என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை கொண்டு பெருக்கணும். 346 இருக்கு, பக்கத்துல 2 போடுறேன். அப்ப 2 கொண்டே பெருக்கணும். என்ன வரும் பாருங்க? 2 2 4. 12க்கு 2 மிச்சம் 1. 2 8. 8 1 9. மிச்சம் கூட்டினா 9. அதுக்கு அடுத்தது 2 3 6.
6924. அதுக்கு அடுத்து இங்க 346 தானே இருந்துச்சு. இந்த 346 பக்கத்துல இங்க 2 போட்டோமா, இந்த இடத்துல 3 போட்டோம்னா என்ன ஆயிரும்? 3460. இது 3 கொண்டே போயிருக்கோம். 3 போட்டோம்னா இந்த 7100 அதிகமா போயிரும், தாண்டி போயிரும். அப்ப இதுதான் கரெக்டா இருக்கும், 2 தான் கரெக்டா இருக்கும். 2 போடும்போது என்ன வந்திருக்கு? 6924. 6924. என்ன நம்பர் போட்டோம்? 2 போட்டோம். அப்ப இங்கேயும் 2 போடணும், இந்த டாப்லயும் 2 போடணும். 3 இலக்கம் கண்டுபிடிச்சிட்டோம். போதும். இதோட நம்ம கணக்கை நிறுத்திக்கலாம். இதை கழிச்சு எழுதிருங்க. இங்க 10. 10ல 4 கழிச்சா 6. இங்க என்ன இருக்கும்? 9 இருக்கும். 9ல 2 கழிச்சோம்னா 7. இங்க என்ன இருக்கும்? 0 இருக்கும் இல்லையா? கடன் வாங்கி கொண்டு. அப்ப இங்க இருந்து இது பண்ணீங்க. இது கடன் வாங்கினா 10,000. 10ல 9 கழிச்சா 1. 6 இருக்கும். 6 மைனஸ் 0. இப்போ 176. இதோட நிறுத்திடுங்க. புக்கில் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இன்னும் நிறைய கண்டுபிடிச்சா போதும். இது வரைக்கும் நம்ம போதுமானது. கீழே எழுதிருமா? therefore √3 இதனுடைய தசம வடிவம் 1.732. பாருங்க, 1.732. அதை எடுத்து எழுதிட்டோம். இது அப்படியே போயிட்டு இருக்கோம். நம்ம எத்தனை இலக்கம் நம்ம இந்த வர்க்கமூலம் கண்டுபிடிச்சாலும் மீதி என்ன வராது? 0வே வராது. 0 வராம திரும்ப திரும்ப எண்கள் பெருசாகிட்டே போகுமே தவிர 0 வராது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.